12th question. The linear transformation which carries 0I minus y into 1 minus 1 0 is option A z plus 2y divided by I z plus 6. Option B z plus I divided by I minus 3z. Option C I into 1 minus z divided by I plus z. Option D z minus 2y divided by I z minus 6. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா PGT exam 17 பேஜ்ல கேட்டாங்க. இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா option B z plus I divided by I minus 3z. அதாவது இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் from 0I minus I to 1 minus 1 0 வரணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா f of z is equal to w னு அசைன் பண்ணிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இந்த w வேல்யூஸ்லாம் செட் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு சூஸ் பண்ணணும். சோ இந்த 0I minus I நமக்கு z மாதிரி அர்த்தம் and 1 minus 1 0 நமக்கு w மாதிரி அர்த்தம். அப்ப இந்த கொடுத்த ஃபங்க்ஷன்ல z ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எந்த w வேல்யூ வரணும் அப்படினா 1 minus 1 0 இந்த w வர மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா b தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்தது பார்க்கலாம். இப்போ நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே எடுத்து போட்டு பார்க்கலாம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்தது நான் என்ன சொல்லிட்டேன் z ன்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்தது 0 ia அப்புறம் minus i. அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க w வேல்யூ 1 minus 1 0. இப்போ மூணு z வேல்யூ கொடுத்தாங்க நமக்கு. இதெல்லாம் z வேல்யூ அர்த்தம். இது வந்து நமக்கு w வேல்யூ. சோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது நமக்கு z1 z2 z3. இது w1 w2 w3. நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படினா f of z வேல்யூ எல்லாமே நமக்கு எப்படி வரணும் w வரணும். அப்ப கொடுத்த w வந்து நமக்கு வர மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் z1 சூஸ் பண்ணி போடலாம். z1 க்கு நான் போடும்போது w1 ஆன்சர் வரணும் பார்ப்போம். அப்ப f of z நம்ம எப்படி எடுக்கலாம்? f of z is equal to w நம்ம எடுக்கும்போது கொடுத்த ஃபங்க்ஷன் ஆப்ஷன் b கரெக்ட்னு சொன்னீங்க. அதனால இத மட்டும் போட்டு காமிக்கிறேன். மீதி நீங்க செக் பண்ணி பாருங்க. f of z is equal to w அப்படினா f of z க்கு நான் என்ன கொடுத்தாங்க இந்த ஃபங்க்ஷன் b நான் எடுத்து சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணி போட்டு பார்ப்பேன். f of z is equal to z plus i divided by I minus 3z. இப்போ z1 is equal to 0 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். z1 க்கு 0 சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் z வேல்யூ அப்படின்றது நான் வந்து இத வந்து என்னோட கம்யூனிட்டி z அப்படி நான் போட்டு வச்சேன். z1 z2 z3 போட்டு w1 w2 w3 போட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் z வேல்யூ நான் எடுத்து சூஸ் பண்றேன். z is equal to 0 போடுறேன். அப்ப 0 க்கு போடும்போது பாத்தீங்கன்னா f of z is equal to f of 0 is equal to z எங்கலாம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணனும் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 0 plus i divided by I minus 3 into 0. அப்ப i divided by I வேல்யூ என்ன ஆன்சர் கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்ப f of 0 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? f of 0 போடும்போது 1. அப்ப நமக்கு z1 வேல்யூ ஃபர்ஸ்ட் z வேல்யூ போடும்போது w வருதுனா நமக்கு 0. அப்ப w ல நமக்கு எது வந்துச்சு? z க்கு 0 போடும்போது z க்கு 0 போடும்போது w க்கு என்ன கிடைச்சு 1 கிடைச்சு. அடுத்து z க்கு நான் 1 போடும்போது கண்டிப்பா என்ன வரும் -1 வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்து நான் செக் பண்றேன். z க்கு I போட்டு பார்க்கறேன். z is equal to I போடும்போது -1 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப z க்கு I போட்டு பார்க்கறேன். இப்போ z வேல்யூக்கு I போடும்போது எங்கலாம் z க்கு I சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் என்னது? இங்க f of z ன்றது இதான். இதுல தான் நம்ம z வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து z க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். இப்போ z க்கு I சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ I சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது z எங்க இருக்கும்? அங்கலாம் I சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது I plus I divided by I minus 3. அப்ப 2i divided by minus 2i 2 cancel ஆயிடும். அப்ப 2 cancel ஆயிடுச்சுனா I divided by I அதுவும் நமக்கு cancel ஆயிடும். -1 ன்றது ஆன்சர். அடுத்து இங்க பாருங்க. இதுல இருந்து எப்படி கிடைக்கும் நமக்கு? f of I value is equal to -1 ன்னு கிடைக்கும். அப்ப இங்க வந்து நமக்கு z வேல்யூ நமக்கு என்ன அர்த்தம்? இங்க வந்து z வேல்யூ I மாதிரி அர்த்தம். and w வந்து நமக்கு என்னது -1. அப்ப z க்கு நமக்கு I னா and z க்கு நமக்கு I வேல்யூ வந்துச்சு அப்படினா w க்கு என்ன கிடைச்சு நமக்கு இங்க -1. சோ ரெண்டாவது ஆன்சர் நமக்கு ஃபர்ஸ்ட். சோ இது நமக்கு கரெக்ட்டா வந்துச்சு. ஃபர்ஸ்டும் கரெக்ட், செகண்டும் கரெக்ட்டா வந்துச்சு. அடுத்து z க்கு -i போடும்போது w என்ன வரும் நமக்கு 0. அப்ப வரதான் செக் பண்ணலாம். இப்போ வந்து இதுல f of -i. அப்ப கொடுத்த z வேல்யூஸ்க்கு ஏதாவது நமக்கு w வேல்யூஸ் வர மாதிரி இருந்தா அந்த f of z is equal to w ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படினாக்க நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் from z to w ன்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்து z is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? -i சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். -i சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது z எங்கலாம் இருக்கும்? -i சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப -i போடும்போது -i plus I divided by I plus 3. -i plus I வந்து நமக்கு என்ன 0. So 0 anything 0. அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா f of -i போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது 0. அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு z வேல்யூ -i and w வேல்யூ 0. அப்படி பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல z க்கு -i போடும்போது w என்ன கிடைச்சிருக்கு? w க்கு 0. சோ அப்படி பாக்கும்போது இந்த அப்ப w z ன்ற z ல நமக்கு w ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படினா என்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து 0i -i ல இருந்து 1 -1 0 க்கு போற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் கரெக்ட். இதே மாதிரி நீங்க மத்த a c d நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கரெக்ட்டான ஆன்சர் தான் இது மட்டும் நான் செக் பண்ணி காமிச்சேன். சோ இந்த ஆன்சர் தான் கரெக்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B ன்ற ஃபங்க்ஷன் தான் நமக்கு கரெக்ட்.